ഞാൻ നിങ്ങളെ കാണാൻ തുടങ്ങിയിട്ട് 3 വർഷമായി. അന്നോട്ട് ഇന്നവരെ നിങ്ങളുടെ കണ്ണിൽ നിന്ന് ഒരു തുള്ളി കണ്ണീര് പോലും ഞാൻ കണ്ടിട്ടില്ല. ഇപ്പൊ ഈ കണ്ണ് നിറയണമെങ്കിൽ നിങ്ങളാരാണെന്ന് എനിക്കറിയണ്ട. ഇത്രയും വർഷം ഞങ്ങളെപ്പോലും അറിയിക്കാതെ നിങ്ങൾ കൊണ്ടുവരുന്ന ഈ രഹസ്യം, ഈ കിടക്കുന്നത് ആരാണെന്ന് അറിയണം. எல்லாருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்து இங்க எதுக்கு கூடியிருக்குன்னா, நம்ம ஐயனாரோட தம்பி வேல்முருகனும் ரங்கனோட தங்கச்சி பூங்குழலியும் காதலிக்கிற விஷயத்துல இந்த 2 பெரிய குடும்பங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை தீர்க்கத்தான் ஐயனாரும் ரங்கனும் சமாதானம் பேச இங்க வந்திருக்காங்க. யோ, நான் சமாதானம் பேச வரல. என்ன சொன்ன? ஐயனார் தம்பி வேலை இவன. சின்னம்மா, ஐயனாருக்கு தம்பி யாராவது இருக்காங்களா என்ன? இல்லையே, அவ வத்த பிள்ளையாச்சே. இதப்பு உங்களுக்கு தெரிஞ்சதாவது? வர்றவன் போறவனுக்கெல்லாம் இவர் தம்பின்னு சொல்லுவாரா? இவருக்கு நாங்க பொண்ணு கொடுக்கணுமா? அதானே. அண்ணே, எனக்கு எல்லாரும் இங்க தம்பி தான். எல்லார் மேலையும் மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையினால தான் இங்க பேச வந்திருக்கேன். இந்த முருகன் என் தம்பி மட்டும் இல்லை, எனக்கு புள்ள மாதிரி. உன் தங்கச்சியை கூடு, பூ மாதிரி வச்சு பார்த்துக்கோ. யோ, தம்பியா புள்ளையா அத முதல்ல தெளிவா சொல்லு. யோ மீச, இந்த ஆள் அப்பாவுக்கும் பிறக்கல அம்மாவுக்கும் பிறக்கல, அப்புறம் எப்படியா தொம்பி? என்ன ஜாதினாது கேட்டு சொல்லியா? ஜாதியை வச்சு என்னடா பண்ண போற? ஒரு பொண்ணு நல்லா வாழணும்னா அவ மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷம் தான் முக்கியம். அதை எந்த ஜாதியாலையும் கொடுக்க முடியாது, நல்ல மனசால தான் கொடுக்க முடியும். தலை மாசம் எனக்கெல்லாம் பேசு கைதட்டா. இந்த அட்ரஸ் இல்லாத பயலுக்கு மாமா வேலை பாக்குறதுக்கு என் தங்கச்சி தான் கிடைச்சிச்சா? நீ இப்படி பேசிட்டதுனால எனக்கு கேவலப்படுத்திட்டோன்னு நினைக்கிறேன். இல்லடா, உன் தரத்தை காட்டியிருக்கேன். எனக்கு நீ முக்கியம் இல்லை, உன் தங்கச்சி தான் முக்கியம். ஏமா பூங்குழலி, என் தம்பி வேல்முருகனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? வந்து இந்த ஆளை வெட்டி கூறு போடுங்கடா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து இந்த ஆளை அருகுடா.
நீ என்ன கேட்ட? அவன் என்ன ஜாதின்னா? நாங்கெல்லாம் மனுஷ ஜாதி தான், நீ வேற ஏதோ ஜாதி. அப்புறம் நீ என்ன கேட்ட? அவன் அப்பா அம்மா யார்? அப்பா அம்மா இல்லாம இந்த உலகத்துல யாருமே பிறக்க மாட்டேன்டா. அண்ணன்கிட்ட தம்பிக்கு இதெல்லாம் சொன்னா புரிய மாட்டீங்கன்னு சொன்னேன். அப்ப அண்ணன் என்ன சொன்னாரு? அவன் நம்ம தம்பி மாதிரிடா, அவனுக்கு சொன்னா புரியும்னாரு. ஆனா இந்த தம்பிக்கு செவிட்டில் தும்பி പറഞ്ഞാലേ புரியுள்ள காரியம் அண்ணன் என் குடும்பத்துக்கு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். ஒரு தடவை யோசிச்சா பின்ன உன்னால யோசிக்கவே முடியாது. நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசம்.